ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له. யார் பேசிக்கிட்டு இருக்கா? சவுண்ட் இல்லாமல் இருங்க. ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أول ما قذف الله في قلوبهم النور. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. தனது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் சிரவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான இறைநேசர்களை ஞாபகப்படுத்தி அவனது நினைவை தொடர்ந்து நமது இதயத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கிற பாக்கியமான இந்த மஜ்லிஸில் இங்கே இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊரினுடைய மூத்த உலமாக்களில் மிஸ்பாஹியார் மம்பாடி இரண்டு பெருமக்கள் எங்களுடைய அப்துல் காதர் ஆலிம் ஹதரத் அவர்கள் நான் பெற்ற இன்னும் படித்த கல்லூரியிலே மிகச்சிறப்பான இடத்தை பெற்று நீண்ட காலம் அவர்களுடைய நான் தொடர்பில் இருக்கிறேன்.
இங்கே அதே சென்னையிலே பணியாற்றுகின்ற மொபையார், இன்னும் ஒரு பக்கம் நமது ஊரினுடைய இளம் மௌலவிகள். இந்த ஊரை சுற்றி இருக்கிற பல பகுதிகளில் இருந்து இங்கே நமது அன்பு உலமாக்கள் நம்மிடத்தில் பையத்தான முடியீர்கள் என்று இங்கே நான் கூட ஒரு திக்ர் மஜ்லிஸ்னு சொன்னாங்க, ஒரு 10 பேர் இருப்பார்கள் என்றெல்லாம் நினைத்தேன். எவ்வளவு மக்களும் உலமாக்களும் இங்கே சங்கமித்திருப்பது உண்மையிலேயே அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான் என்பதற்கு அடையாளம். இன்னும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானா, அவன் நினைவிலே நம்மை மூச்சு புரியும் வரையில் வாழ வைப்பானா. சங்கை மிக்கவர்களே, அவன் தேர்ந்தெடுத்தவர்கள் மாத்திரமே சிறக்கிறார்கள். நான் என் உயர்வை தேர்வு செய்ய முடியாது. எனக்கென்று ஒரு கண்ணியத்தை நான் உண்டாக்கிவிட முடியாது. என் வார்த்தைகளை கூட நான் அழகுபடுத்த முடியாது. ஏன், என்னை நானே பாதுகாக்கவும் முடியாது. சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான துஆ கேட்பார்கள். ரப்பே வலா துஸல்லி, பெருமானார் கேட்பார், தரஃபத் ஐன், சர்க்கார் ஆலம், என்னை என் மீது சாட்டி விடாதே என்பார். என் பொறுப்புக்கு நான் சரியான ஆள் இல்லை. என்னை கண்காணிப்பது, என்னை பாதுகாப்பது, என்னை வளர்ப்பது, என்னை பக்குவப்படுத்துவது, என்னை பண்படுத்துவது என்னால் முடியாது. லா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத் ஐன், என் பொறுப்பை என் மீது நீ சாட்டி விடாதே. பெருமக்கள் இந்த ஹதீஸுக்கும் துஆவுக்கும் விளக்கம் தருகிற போதெல்லாம், உன்னை அவன் தேர்ந்தெடுத்தால் உன் பொறுப்பும் அவனால் எல்லா நேரத்திலும் வளர்க்கவும் படும், கண்காணிக்கவும் படும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நான் அவன் தேர்வுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். எப்போது தேர்வு? யாரை தேர்ந்தெடுக்கிறான்? எல்லோரும் அவன் கண்காணிப்பில், எல்லோரும் அவன் பராமரிப்பில், எல்லோரையும் அவன் வளர்க்கிறான், வார்த்தெடுக்கிறான், உயர்த்துகிறான். சில பேர்களை விட சில பேரை இன்னும் உயர்த்துகிறான். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத், சில பேர்களை விட சில பேர்களை உயர்த்துகிறான் அல்லாஹ். அவன் யாரை உயர்த்தினானோ அவர்களில் நம்முடைய பெயருக்கும் தௌஃபீக் வழங்குவான். அவன் உயர்த்துகிறான். உங்கள் ஆழமான இதயத்தில் ஒன்றை பதிவு செய்வேன், அவன் தேர்ந்தெடுப்பதற்கு என்று சில அடையாளங்களையும் வைத்தான். அவன் தேர்ந்தெடுப்பதற்கு நம்மிடத்தில் சில அடையாளங்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அடையாளம் உடையவர்களை தேர்ந்தெடுக்கிறான். அதில் 1000 இருக்கிறது. நான் நேரம் ரொம்ப புனிதம். இந்த பாட்டையில் நின்று சில மணித்துளிகளிலெல்லாம் பேசிவிட முடியாது. அவன் தேர்ந்தெடுப்பதற்கு அவன் வைத்த அடையாளங்கள் 1000 இருக்கிறது. அதில் ஒன்றை ஞாபகப்படுத்துவேன். உங்கள் இதய துடிப்பை பார்த்து தேர்ந்தெடுக்கிறான். உங்கள் உள்ளத்தை அவன் பார்த்து தேர்ந்தெடுக்கிறான். அதில் இருக்கும் தூய்மையை வைத்து தேர்ந்தெடுக்கிறான். அதில் இருக்கிற உயர்வான தன்மைகளை வைத்து தேர்ந்தெடுக்கிறான். அதில் இருக்கிற அழகையும் அலங்காரத்தையும் வைத்து தேர்ந்தெடுக்கிறான். என் ஆடை அல்ல என் அழகு, என் பாவனைகள் அல்ல என் அழகு. முகமா அழகின் அடையாளம்? இல்லை. நிறங்களா, வெள்ளையோ சிறப்பு அடையாளங்களா? இல்லை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளி அழகை அல்லாஹ்விடத்தில் பார்க்க ரசிக்க சொன்ன போதெல்லாம் கண்ணாடிக்கு முன்பு கேட்கிற துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, என் கோலத்தை நீ அழகாக்கியதை போல். நல்ல ஞாபகம் வைங்க. என் கோலத்தை நீ அழகாக்கியதை போல் என் குணத்தையும் அழகாக்குவாயா. எப்போ ஓதணும்? கண்ணாடிக்கு முன்னால. யார் ஓதணும்? கருப்பானவரும் ஓதணும், வெள்ளையானவரும் ஓதணும், பங்கரையான காட்சியாளரும் ஓதணும். அதே துவாவை தான் ஓதணும். என்ன துவா? அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, என் கோலத்தை நீ அழகாக்கியதை போல். எப்படி? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கோலம் அழகானது.
இமாம் சர்க்காரை ஆலத்தை பற்றி எழுதுகிற அற்புதமான ஹதீசுகளில் ஷமாயிலே திருமதின்னு ஒன்று இருக்குது. பெருமானாரின் அங்கடையாளங்கள், முகப்பாவனைகள், உடல் அமைப்புகள், முடி அமைப்புகள், எப்படியெல்லாம் ரசூல் கோலத்தால் இருப்பார்கள் என்று ஒரு செய்தியை ஒரு நீண்ட பக்கங்களாக எழுதுவார்கள். பெருமானார் முகத்தால் அழகானவர்கள், கோலத்தால் அழகானவர்கள், முடி அழகானவர்கள், கண் அழகானவர்கள், மூக்கு அழகானவர்கள், வாய் அழகானவர்கள். இன்னும் சொன்னால் பெருமானாரின் நெஞ்சில் நேராக ஒரு ஆண்மையின் அடையாளமாக முடி அப்படி ஒரு கோடு இழித்ததை போல் இருக்கும். நெஞ்சு முடி ஒரு ஆண் வீரனுக்கு அடையாளம். எல்லா இடத்திலும் அழகு என்பதில் மாற்றம் இல்லாத முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வெளிக்கோலத்தை நீ அழகாக்கியதை போல், அந்த வார்த்தைக்கு தகுதி. ஆனால் அது நபிக்கு சொந்தமான வார்த்தை இல்லை. நீங்களும் ஓதணும், நானும் ஓதுறேன். என்ன பாடம் தெரியுமா? எனக்கு நான் அழகு, எனக்கு நான் அழகு. ஒரு கருப்பர் நின்னாலும் அவர் கண்ணாடியில போய் தன்னை அலங்கரிப்பார். கொஞ்ச நேரம் இப்படி பண்ணுவார், கொஞ்சம் இப்படி தொடச்சு விடுவார், கொஞ்சம் பவுடரை தேய்ச்சிக்கிடுவார். ஏன் தெரியுமா? நமக்கு தான் அவர் பங்கரை, அவருக்கு அவர் அழகானவர், அவருக்கு அவர் அழகு. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த எந்த வாழ்க்கையிலும் ஒரு காலத்தை சார்ந்தது இருக்காது. எந்த துஆவும் காலத்தோடு ஒட்டி இருக்காது. அது எல்லா காலத்தோடும் கலந்து நிறைந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட மனிதரோடு தொடர்பில் இருக்காது, எல்லா மனிதர்களோடும் தொடர்பில் இருக்கும். நான் சொல்ல வரும் செய்தி உங்கள் இதயத்தில் நீங்கள் பதிக்க வேண்டும். என் அழகை நான் தீர்மானிப்பதில்லை, நான் எப்படி அழகாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வே தீர்மானித்தார். ஆனா பெருமானாருக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசம். நாயகமே, தாங்கள் படைக்கப்பட்டீர்கள் எப்படி தெரியுமா? குலித்த கமா துஹிப்பு, நீங்க விரும்புற மாதிரி அல்லாஹ் உங்களை படைத்தார். பெருமானாரை அல்லாஹ் படைத்த விதம் அல்லாஹ் விரும்பிய கோலம் இருக்கிறது. பெருமானார் எப்படி விரும்பினார்களோ நம்ம எப்படி இருக்கணும், அப்படி நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ என்று கேட்பார் ஹஸ்ஸான் பின் சாபித். இங்கே நாம் எல்லோரையும் அவன் ஒரு அழகை கொடுத்து தீர்மானித்தான். அங்க ரசூல் கேட்ட சொன்ன துஆ என்ன தெரியுமா? என் உள்ளம் அழகாக வேண்டும் ரப்பே. அது எல்லாரும் கேட்கணும். எல்லாருக்கும் நம்ம அழகு, எல்லாரும் கேட்க வேண்டியது உள்ள அழகாக. அந்த உள்ளம் அழகானால் அங்கே அவன் நேசர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வலிமார்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற 1000 தகவலில் இதய தூய்மையே முதன்மையானது. இன்றைக்கு மனிதர்களில் வெள்ளையாக இருப்பவர்கள், அழகான உடை உடுத்திருப்பவர்கள், கோலத்தாலும் வாழ்வாதாரத்தாலும் மேம்பட்டு இருக்கிற பல பேர்கள் இதயத்தில் மாத்திரம் ஏந்தானோ வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறார். அழுக்கப்பட்ட இதயம், ஆபாசங்கள் நிறைந்த இதயம், காழ்ப்புணர்ச்சிகள் கொண்ட இதயம், பொறாமைகள் நிறைந்த இதயம், பல பேர்களுக்கு பெருமை நிறைந்த இதயம். பெருமை இருக்குமா? நீ ரப்பால் தேர்வு செய்யப்படும் இடத்தை விட்டும் நீக்கப்படுவாய். பொறாமை இருக்குமா? நீ அந்த தேர்வில் இருக்க மாட்டாய். இன்றைக்கு உலகத்தில் நாம் பொது தேர்வுக்கு போறதுக்கு பல நிபந்தனை இருக்குது. அதிலும் இன்றைக்கு கல்வி காலத்தில் வித்தியாசமான தேர்வுகள் எல்லாம் வந்திருக்கிற இந்த காலத்தில் எதையுமே நான் வெளி விஷயத்தில் ரொம்ப டச் பண்றது இல்லை. இன்றைக்கு நீட்டு தேர்வுகள் எல்லாம் எழுதப்படும் இந்த காலத்தில் நிபந்தனைகள் நிறைய இருக்கிறது. அந்த தேர்வுக்கு போறதுக்கு முந்தைய அவர்படும் பாடெல்லாம் நிறைய இருக்கிறது. இதை தாண்டி அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்கிற 1000 அடையாளங்களில் மன தூய்மை என்பது மகத்தானது, முதன்மையானது. பெருமை இருக்குமா? நீ தேர்வில் இல்லை, தேர்வு எழுதி தோத்து போறது இல்லை, தேர்வுக்கே நீ தகுதி இல்லை. பொறாமை இருக்குமா? நீ தகுதி இல்லை. ஆணவம் இருக்குமா? தகுதி இல்லை. ஆபாசம் உன் இதயத்தில் குடியேறுமா? நீ மொத்தமான தகுதியையும் இழப்பார். நீங்க வலிமார்கள் யாருங்கிறத இப்ப நீங்க எடுத்துக்கணும். அவங்ககிட்ட என்னமெல்லாம் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, இதய தூய்மையால் தேர்வு செய்யப்பட்டாங்க. இதய தூய்மை எப்போ கிடைச்சிக்கிறதோ என்னவெல்லாம் இல்லாம போயிருது. பெருமை, பொறாமை, ஆணவம், உள்ளத்திற்கென்று இருக்கிற பல நோய்கள் என்றார் இமாம் கஸ்ஸாலி. இவைகளெல்லாம் அம்ராதுல் குலூப் என்கிறார், மனம் சார்ந்த நோய்கள்.
முஹம்மது இப்னு நஸ்ர் அல்லாமா மரூசி, முஹம்மது இப்னு நஸ்ருல் மரூசி மிஸ்ர் தேசத்திலிருந்து மக்கா வருகிறார். மிஸ்ர் தேசத்திலிருந்து மக்கா பயணம். தன் அடிமையோடு வருகிறார். கப்பல் பயணம். அவர் யார் தெரியுமா? இதய துடிப்பெல்லாம் ரப்பை சுமந்தவர். யாருடைய இதயத்தில் ரப்பு சுமை பெற்று விடுவாரோ அவர் இதயம் பாவத்தை நோக்கி எந்த ஒரு காலத்திலும் பயணமாகார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். இன்றைக்கு கொஞ்ச நேரம் மனசை கட்டுப்படுத்துவதற்கு கூட கல்வியாளர்களாலும் முடியவில்லை. ஆன்மீகத்தில் உச்சம் கண்ட பல பேர்களும் பல நேரத்தில் தோற்று போகிறார்கள். மனசை கட்டுப்படுத்துகிற அந்த வாழ்க்கையில் பல பேர் தோல்வி. வழிபாடுகளை நீங்கள் சாதாரணமாக இடைப்பட்டு விடாதீர்கள். இதயத்தின் அரசர்கள் அவர்கள், இதயத்தின் மீது ஆட்சி செய்தவர்கள். இமாம் கசாலி சொல்வார், குதிரையில் ஏறுபவன் அதன் கடிவாளத்தை கனமாக பிடித்திருக்க வேண்டும். குதிரை உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அதன் கட்டுப்பாட்டுக்குள் நீ போய்விடுவார். குதிரை உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அது ஏற்படுத்திக் கொண்ட அந்த வேகத்தில் உன்னை தூக்கி வீசிவிடும். அது கட்டுப்பாட்டில் நீ போயிடுவ. சொல்லிவிட்டு உன் நஃப்ஸ் என்பது அது குதிரைக்கு சமமானது. அதை உன் கட்டுப்பாட்டில் நீ வைத்தால் நீ ஜெயிக்கிறாய். இல்லை என்றால் உன்னை வீழ்த்தி ஒரு நஃப்ஸ் ஜெயித்து விடும். உன்னை வீழ்த்தி ஒரு நஃப்ஸ் ஜெயிக்கும். அது முரண்பிடிக்கும் குதிரை, முரண்டு பிடிக்கும் குதிரை. கட்டுப்பாடு இல்லாத வேகத்தை தனக்கென்று சொந்தமாக்கிக் கொண்ட குதிரை உன் ஆன்மா என்பது. இன்றைக்கு ஆன்மாவின் பரிசுத்தம் அது ஒரு பாடமே நடத்த வேண்டும். அது தூய்மை என்ற இடத்தை உண்டாக்கி கொண்ட மனிதர்கள் மாத்திரமே வெற்றியாளர்கள் என்றால் அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த வெற்றி பெற தௌஃபீக் செய்வார். வலிமார்களுடைய இந்த சபையில் இருந்து வலிமார்கள் யார் என்று மாத்திரம் நீங்கள் விளங்கி போவது ஒரு பெரிய நோக்கம் என்றாலும் அதற்கு மேல் ஒரு நோக்கம் இருக்குமா? வலிமார்கள் எந்த வாழ்க்கைக்குள் இருந்து தன்னை அல்லாஹ்வோடு நெருக்கமாக்கி கொண்டார்களோ அந்த வாழ்க்கையில் நான் கொஞ்சமாவது உள்ளே நுழைந்து பங்காற்ற வேண்டும் என்ற இதய துடிப்பில் நீங்கள் விடைபெற வேண்டும். அந்த எண்ணத்தோடு விடைபெற அல்லாமா முஹம்மது இப்னு நஸ்ருல் மரூசி கப்பல் பயணத்தில் போகிறார். அந்த கப்பல் பயணம் மிஸ்ர் தேசத்தில் இருந்து மக்காவை நோக்கிய பயணம். கடல் கொந்தளிப்பானது, கட்டுப்பாடு இழந்தது. கடல் எப்போ கொந்தளிப்பாகுமோ கட்டுப்பாடு இழந்துடும். அவங்க போகிற கப்பல் அதில் இருப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக புரட்டி போடப்பட்டார். ஒரு பெரிய சூஃபி, அவர் மிகப்பெரிய ஞானி, அல்லாஹ்வின் நேசம் பெற்ற மகத்தான இறை நெருக்கத்தோடு இதய தூய்மைப்படுத்திய மனிதர். அவர் சொன்னார், கப்பல்ல போன மொத்த மக்களையும் கப்பல் புரட்டி போட்டது. புரட்டி போட்டுச்சுங்கிறது முக்கியம் இல்லை. கப்பல் தலைகீழாக புரண்ட போது நான் கடலுக்கு மேல் வந்தேன். என் அடிமை, என்னோடு கூட்டு போன அடிமையும் கடலுக்கு மேல் வந்தால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? எங்களோடு பயணித்த யாரும் கப்பல் புரட்டி போட்ட பின்னால் தண்ணிக்கு மேல் நான் யாரையும் பார்க்கவில்லை. புரட்டி போட்ட பின்னால் யாரையும் பார்க்கவில்லை. ஒரு பெரிய ஷேக், சூஃபி மகான் தன் சீடரை அழைச்சிட்டு வர்ற ஒரு பெரிய சூஃபி, ஒரு பெரிய ஷேக், அவங்க தன் சீடரை அழைத்து வருகிறார். அங்கே காட்டு வெள்ளம், கரை புரண்டு ஓட அதை கடக்கணும். அவர் கடக்கும் போது பார்க்கிறார், தண்ணி காலுக்கு தான் இருக்குது, கரண்ட காலுக்கு தான் தண்ணி கிடக்குது. சீடர் பின்னால் வந்தவர் பார்த்தார், கொஞ்சம் தண்ணி தானே, அவரும் இறங்கினார். அந்த தண்ணீரில் ஒரு பெண் கிடந்து அப்படியே துடிச்சிட்டு கிடக்கிறார். சூஃபி மகான் அந்த பெண்ணை தூக்கி தன் புஜத்தில் போட்டுக்கிட்டார். நல்லா கவனிக்கணும்,
இந்த வாழ்க்கை ஒரு வித்தியாசமானது. இன்னொரு பக்கம் சாலிஹீன்களை நாம் சரியாகவே அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. வழிமாறுகள் குறித்து நாம் இன்னுமே சரியாக விளங்கவில்லை. அந்த பெண்ணை தூக்கி தன் புஜத்தில் போட்டுக்கிட்டார். பின்னால் வந்த சீடர் அவர் கல்வி மூத்தா போய், நம்ம ஷேகை எவ்வளோ பெரியவங்களா நினைச்சோம், தண்ணியில் கிடந்து விளையாடிட்டு கிடக்கிற பெண்ணை, அந்நிய பெண்ணாச்சே, அதை தூக்கி தான் புஜத்தில் போட்டு கொஞ்சிறாங்களே என்று இவர் மௌத்தாயிட்டார் கல்புல. இன்னைக்கு நாம் உயர்ந்து வருகிற போதெல்லாம் சாலிஹீன்கள் மீது, வழிமார்கள் மீது, நாதாக்கள் மீது, உலமாக்கள் மீது, அல்லாஹ்வின் நண்பர்கள் மீது நம்முடைய மனசில் இது போன்ற எண்ணங்கள் நம்முடைய இறை நெருக்கத்தை விட்டு மீண்டும் மீண்டும் நம்மை தூரப்படுத்திக் கொண்டே போகிறார். அவர் இதயத்தால் மௌத்தாகிறார். என்ன மௌத்து? ஒரு பெரிய ஷேகாச்சே அந்நிய பெண்ணை தூக்கி புஜத்தில் போட்டுட்டாங்களே, கரை கடந்தாங்க. கடந்து அந்த பக்கமாக கொண்டு அந்த அம்மாவை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு அந்த அம்மா நம்ம கொஞ்சம் நேரத்தில் தெளிவாயிட்டு ஷேகு போயிட்டாங்க. இவர் பின்னால் போகிறார். ஷேகுக்கு இவர் செய்கிற ஹிதுமத்தில் கொஞ்சம் பலகீனம் ஏற்படுது. இவருக்கு ஷேகு விழுந்து விழுந்து கவனித்தவர் கொஞ்சம் பலகீனமாகிறார். இவர் மனசு பூரா எப்படி வந்து போச்சு, நாம் நினைச்ச ஷேக் அல்ல இவங்க அந்நிய பெண்ணை தூக்கி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணை தூக்கி கொண்டு வந்தால் இவர் எப்படி அல்லாஹ்வுடையவராக இருப்பார், ரசூலுடையவராக இருப்பார், இவர் சரியான ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் கடந்து உருள கேட்கல. ஷேக்கிடவே கேட்கணும் இல்லை, கேட்கல. ஒரு நாள் கழிஞ்சிச்சு. ரெண்டாவது நாள் அவர் மனசில் வச்சுக்கிட முடியல, கேட்டுட்டார். ரெண்டாவது நாள் கேட்குறார், ஷேக்கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க சொன்னாங்க, அது இன்னைக்கு இல்லையா 2 நாளாக இருக்குதுன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இவர் ஆரம்பித்த உடனேயே அது 2 நாளாக இருக்கப்பா அப்படின்னா, அப்போவே இவர் கொஞ்சம் அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சொல்லுப்பா. இல்லை, நேற்று அந்த ஆற்றுல விளையாடிட்டு கிடந்த ஒரு கன்னி பெண், சின்ன பிள்ளை கூட இல்லை, பருவம் வந்த பெண், அதை தூக்கி நீங்கள் புஜத்தில் போட்டு கொண்டு வந்தீங்களே, அது ஷரியத்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப மனசங்கடமாக இருக்குது. அவங்க உடனே சொன்னாங்க, நீ என்னை விட மோசமான ஆளாக இருக்கியப்பா, நேற்று தூக்கி வந்து 10 நிமிஷத்துலேயே அந்த பெண்ணை இறக்கிட்டேனே, இன்னும் நீ கல்புல அவளை சுமந்துட்டு இருக்க. அந்த பெண்ணை நான் புஜத்தில் தான் சுமந்தம்பா, புஜத்தில் தான் சுமந்தேன். 10 நிமிஷத்தில் கொண்டு கரையில் போட்டுட்டேன். நீ 2 நாளாக அவளை கல்புல வச்சு உட்காந்துருக்கியே, உன் கல்புல 2 நாளாக வச்சிருக்கிறியப்பா அப்படின்ன உடனே அவர் ரொம்ப திகைச்சு போயிட்டார். அவங்க சொன்னாங்களா, ஷேகு கொஞ்சமாவது சாலிஹீன்களை நீ புரிஞ்சுக்கிட்டியா? நம்ம போன தண்ணியில் அந்த அம்மா விளையாடல, அது காட்டு வெள்ளம் அடித்து செல்கிறது. அந்த அம்மாவை அந்த ஆறு அடித்து வந்திருக்கிறது. அவள் பல மைல்களுக்கு அப்பால் குளிக்க வந்த பெண் வெள்ளத்தில் அடி புரண்டு போகிறாள். அவள் அடித்தது தவறு அல்ல, விளையாட்டு அல்ல, அவள் உயிரை போராடி போகிறாள். நான் அவளை தூக்குனேன். எனக்கு அல்லாஹ் தன் கருணையால் அந்த அடித்து போகும் வெள்ளத்தை எனக்கு அதை கட்டுப்படுத்தி கரண்டைக்கு கீழ் ஓடுமாக ஆக்கினான். அந்த தண்ணி எனக்கு கரண்டைக்கு கீழே ஓடுச்சு, ஆனால் அது கரண்டைக்கு கீழே ஓடல, பெண்ணம்பெரிய பனைமரத்தை கூட நனைத்து போகிற வெள்ளம் அது. என் கூட வந்ததுனால உன் காலையும் அல்லாஹ் கரண்டைக்கு ஓட வச்சான். இல்லை நேற்றே நீ எங்கேயோ போய் மௌத்தா போயிருப்பேன். என் பின்னால் வந்த பரக்கத்து உனக்கு அந்த வெள்ளம் கரண்ட காலுக்கு கீழே கிடந்துச்சு தண்ணி. எனக்கு கொடுத்ததை எல்லாம் உனக்கு கொடுத்தான். நல்லா கவனிச்சுக்கங்க. சூஃபிகள், சாலிஹீன்கள், ஷேகுமார்கள் அவர்களின் தொடர்பு உலகத்தினுடைய பெரிய சோதனையிலிருந்தும் நம்மையும் சேர்த்து பாதுகாக்கிறார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? ஷேഖினுடைய அழகான ஒரு தொடர்பை முரீது பெறுவாரையானால் ஷேഖினுடைய வெளிரங்கத்தை பார்க்கக்கூடாது. ஒரு ஷேഖு சுபு தொழாம தூங்குறாங்கன்னா ஐயோ ஷேഖு தொழலன்னு நினைக்கக்கூடாது. ஷேഖு தஹஜ்ஜத் தொழாம தூங்குறாங்களே நினைக்கக்கூடாது. ஷேഖினுடைய தூக்கத்துக்கு பின்னாலும் அல்லாஹ்வின் உச்சபட்சமான நினைவு ஹயாத்தாகி கொண்டு. வெளிரங்கத்தில் அவங்க தொழல, உனக்கு தெரியாது. அவங்க ஆல்ரெடி தொழுது விட்ட பின்னால் படுத்திருப்பார்கள். எத்தனையும் இருக்கிறது. சூஃபிகள் எழுதுவார்கள், இங்கே மாசுபட்ட எண்ணங்களால் நாம் கரை சேர முடியாத இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணங்களை மண்ணடியில் புதைத்து விட்டதால் கரை சேர்ந்த போது அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களே வருவார்கள். கரை சேர்ந்த போது
இங்கே நான் சொன்னேன், அல்லாமா முஹம்மது இப்னு நஸ்ருல் மரூசி மக்காவின் பயணம், கப்பல் புரண்டு போகிறது. கப்பலுக்கு கீழே போனவங்க யாரும் எழுந்திருக்கல, தண்ணிக்கு மேல மிதக்கிறாங்க. யார்? முஹம்மது இப்னு நஸ்ருல் மரூசி மிதக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நான் மிதக்கிறேன், யாரையும் காணல, அல்லாஹ் கருணை காட்டினான், என் கூட வந்த என் அடிமையும் மிதந்தான். என் அடிமை மிதக்கிறார். அந்த சொஹபத்துங்கிறது ஒரு பெரிய விஷயம். சாலிஹீன்களின் தொடர்பு, சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் சொர்க்கவாசி என்பதற்கு 1000 அடையாளங்களில் 4 அடையாளம் முக்கியம். அர்பாத்துன் மின் ஸஆதத்தில் மர், ஒரு மனிதன் சீதேவி என்பதற்கு 4 அடையாளம். சீதேவினாலே சொர்க்கவாசின்னு அர்த்தம். கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நீங்க வெளியில பார்க்கறது கொள்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஒரு 5 நிமிஷமோ 7 நிமிஷமோ அல்லது 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ உங்க கவனம் இருக்கிற வரைக்கும் பேசுவேன். எனக்கும் தெரியும் எந்த நேரத்தில் முடிக்கணும்னு. உங்கள் மனதிலே பதித்து சொல்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயம் ஒரு மனிதன் சீதேவி என்பதற்கு அடையாளம். அர்பஉன் மின் ஸஆதத்தில் மர். ஸஆதத்துனா என்ன? சீதேவினா என்ன? வஅம்மல் லதீன சுஇது ஃபபில் ஜன்னah. அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், சீதேவிகள் நற்பாக்கியவான்கள், அவர்கள் தங்கும் இடம் சொர்க்கம் என்பார். அப்படியானால் நீ சொர்க்கவாசியாகுவதற்கு 4 அடையாளம் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அதுல ஒண்ணு, ஒரு ஜௌஜத்துஹு சாலிஹா, அவர் கரம் பிடித்த மனைவி சீதேவித்தனமான பாக்கியமுள்ள பெண்ணாக இருப்பார். அல்லாஹ் நமது வீட்டு பெண்களை அப்படி ஆக்கி வைப்பார். நம்ம கரம் பிடித்த மனைவி அல்லாஹ்வின் அருள் பெற்ற பெண்ணாக இருப்பார். நல்ல ஞாபகம் வையுங்கள், உங்கள் மனைவி பாக்கியமான பெண்ணா, நீங்கள் சொர்க்கவாசி. நீ சொர்க்கம் போகணுமா, சீதேவியான பெண் உனக்கு மனைவியா அமையும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். தௌஃபீக்னா இருக்கிற பெண்ணை அப்படி ஆக்கி வைக்கட்டும். புருஷவர் ஆமீன் வந்துடக்கூடாது இல்லையா? நம்ம மனைவி சீதேவியா மாறணுமே தவிர இனி எங்க போய் சீதேவியை தேடுறது? சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஜௌஜத்துஹு சாலிஹா, அவர் மனைவி சீதேவி என்றார்கள். காபாவுல தவாஃப் செய்யறோம். தவாஃப்ல நிறைய துவாக்கள் இருக்குது. துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற மிக மிக விசேஷமான இடங்களில் ருக்குன யமானி ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மத்தியில் உள்ள இடம். ருக்குன யமானின்னு இருக்கு பாருங்க, இது ஒரு கல், சொர்க்கத்தில் இருந்த வந்த கல். இந்த மூலையில் இருக்கிறது ஹஜ்ருல் அஸ்வத், அது சுவனத்துக்கல். இந்த ரெண்டும் சுவனத்திலிருந்து பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள் என்று வரலாற்றினுடைய ஆழம் சொல்லும். இந்த கல்லிலையும் பெருமானார் கையை காட்டி முத்தமிடுவாங்க. ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடுறார். இந்த 2 கல்லுக்கு மத்தியில் 2 கஅபத்துல்லாவின் மூலைக்கு இடையே நாம தவாஃப்ல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனான்னு ஓதணும். இந்த உலகத்தில் நற்பாக்கியத்தை கொடு ரப்பே, நாளை மறுமையிலும் நற்பாக்கியத்தை கொடுன்னு கேட்கணும். இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனானா என்ன அர்த்தம்? உலகத்தில் நற்பாக்கியம்னா என்ன? திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல 10,000 பேர்கள் உருவானாலும் இவர்களின் தலைமையில் இருந்தவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன். திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்பவர்கள் எல்லாம் தலைமைத்துவம் பெற்றவர்கள். அவங்க சொன்னாங்க, உலகத்தில் நற்பாக்கியம் என்றால் மர்அத்து சாலிஹா, நல்ல மனைவி அமைவது என்றார். உலகத்தில் நற்பாக்கியம் என்றால் நல்ல மனைவி. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எனக்கு நல்ல மனைவியை நசீபாக்கு என்று எழுதினார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு நான் என்னை முழுக்க முழுக்க ஐக்கியமாகி கொண்டிருக்கிற அந்த ருக்குன யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையே அந்த துஆவை கேளுங்கறாங்க. யா அல்லாஹ், ஒரு பாக்கியம் நிறைந்த மனைவியை தருவாயாக. ஏன் தெரியுமா? என் மனைவி பாக்கியமானவனாக ஆகிவிட்டால் என் மார்க்கமும் என் உணர்வும் என் சிந்தனையும் அல்லாஹ்வின் நினைவில் பசுமையாகிவிடும்.
நான் ஒரு பெரிய மார்க்கம் உள்ள ஆளாக இருந்தாலும் வீட்டம்மா சரியில்லைன்னா டோட்டலாக எல்லாம் காலியாக போயிடும். அவங்க சரியாக இருக்கணும், அதுதான் பெரிய பாக்கியம். எத்தனை வழிமார்கள், எத்தனை நபிமார்கள் அவங்க மனைவி சரியில்லாதனால அவங்க பட்ட சிரமங்கள். ஒரு பெரிய மகான் தன்னுடைய மனைவிட்ட தன்னை வழியை நாம் அல்லாவுடைய நேசன்று பல தடவை சொல்லுவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்கல்ல, நீங்கள் என்ன பெரிய அவுளியா, அந்த அவுளியாவை பாருங்கள் மேலே பறக்கிறாங்க, இந்த அவுளியாவை பாருங்கள் ஆற்ற கிடக்கிறாங்க. யாரு? அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த அவுளியா ஆற்ற கிடக்கிறாரு, இந்த அவுளியா மேலே பறக்கிறாரு, நீங்கள் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு அவுளியானா உங்களை எப்படி நம்புறதுன்னு ஊரே நம்பிய அவுளியாவை வழியை மனைவி நம்பல. அப்போ அவர் யோசிச்சார், நம்மளும் ஒரு தடவை பறந்தா இந்த அம்மா ஏற்றுக்கிடணும், அந்த அம்மா பார்க்குற மாதிரி பறக்கணுண்டு அந்த அம்மா இருக்கிற முத்தத்துக்கு மேலே அவர் பறக்கிறார். யார் பறக்கிறார்? அந்த வழி பறந்து அதுக்கு பின்னால் கீழே இறங்கினாங்க. இறங்கிட்டு சொன்னாங்களாம், இப்போ மேலே ஒரு வழி பறந்தாங்களே பார்த்தியான்னு கேட்டாங்க. ஆமாம், அவர் தான் வழி பறந்தாரு, அவர் தான் வழி, நீங்களும் இருக்கிறீங்க. உனக்கு விஷயம் தெரியுமா, பறந்தது நான் தான். ஓ, அதான் கொஞ்சம் கோணலாக இருந்துச்சு, அதான் கொஞ்சம் வளைஞ்சி பறந்த மாதிரி இருந்துச்சு. நான் 1000 தான் உலகத்தில் நன்மதிப்பை பெற்றாலும் வீட்டில் பெறுவதற்கு தாமதமாகும். எனவேதான் சர்க்காரை ஆலம், நீ அங்கே நன்மதிப்பை பெறும்போது தான் நீ பாக்கியமான மனிதன். 1000 நன்மதிப்பை நாடெல்லாம் நான் பெற்றாலும் அந்த நன்மதிப்பு வீட்டில் கிடைக்க வேண்டும். ஹைருக்கும் ஹைருக்கும் யாகிரி, உங்களில் நன்மதிப்பு பெற்ற மனிதர் யார் தெரியுமா? தன் மனைவியால் தன் பிள்ளைகளால் அவர் நன்மதிப்பு பெற்றவராக இருக்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? இங்க அந்த ஹதீஸை வச்சுட்டு இப்படி சொல்றாங்க, உன் மனைவி பாக்கியமான பெண்ணாக இருந்தால் நீ சொர்க்கவாசி. எப்ப பாக்கியமான பெண்ணாகி விட்டாலோ அவள் என் நன்மதிப்பை உணர்வாள், என்னை நல்லவன் என்றே சொல்வாள், என்னை போன்று மனித உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்வார். அப்போ ஒரு மனிதர் சொர்க்கவாசி என்பதற்கு 4 அடையாளம். அதில் ஒன்று என் மனைவி ஸ்ரீதேவி, இரண்டாவது அவுலாதுகும் அபராரான்னாங்க, அவர் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் அல்லாவின் தொடர்பில் உச்சமான இடத்திற்கு போய்விடுவார்கள். நல்ல மனிதர்கள் அவங்க பிள்ளைகளா இருப்பாங்க. அல்லாஹ் நம்ம பிள்ளைகள் அப்படி ஆக்கி வைப்பாங்க. தாயை எதிர்க்கிற பிள்ளைகள், தந்தையை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள், சஞ்சலத்தை வீட்டில் கட்டமைத்து விடுகிற பிள்ளைகள், ஒழுக்கம் சாரா பிள்ளைகள், போதைகளுக்கும் காமங்களுக்கும் அடிமை பெற்ற பிள்ளைகள், நான் கொண்ட பெண்ணை எனக்கு நீ நிக்கா செய்ய வேண்டும் என்று பெற்றோர்களை கட்டாயப்படுத்துகிற பிள்ளைகள், இன்றைக்கு எப்படியெல்லாம் வகைப்பட்டு போகிறார்கள் ஒவ்வொரு வீட்டில் பிறந்த பிள்ளைகளும். பிள்ளைகள் எல்லாம் அபரார்கள் என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபரார்னு சொன்னா சாலிஹ்ங்கிற இடத்தை தாண்டி உள்ள இடம், நல்ல மனிதர் அல்ல. அபராருங்கிறது நல்ல மனிதனுக்கு மேல ஒரு சிபத்து இருக்குது. அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரு சின்ன கீறல் கூட விழாத வாழ்க்கை. அல்லாஹ் நமது வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த தௌஃபீக் செய்யட்டும். நீ சொர்க்கவாசி. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எங்கே? நாம் அவர்களை வளர்த்த விதம் எப்படி? அபரார்களாக ஆகிற இடத்துல கொண்டு நிறுத்திட்டோமா? மூணாவது ஒரு செய்தி, ஓ ஹுலகா உகு சாலிஹீன், அந்த சப்ஜெக்டை சொல்லவே வந்தேன். அவர் நண்பர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அச்சமுள்ள நல்லவர்களாக இருப்பார்கள். நம்ம நண்பர்கள் நல்லவங்களா இருக்கணுமா? நல்ல நண்பர்கள் கிடைத்தார்களா? நீ ஸ்ரீதேவிங்கிறார். நல்ல நண்பர் உனக்கு கிடைத்தார்களா? நீ சொர்க்கவாசி. சங்கை மிக்கவர்களே, நான் சொர்க்கவாசியாக ஆகுவதற்கு என் நண்பன் நல்லவனா இருக்கான். 4வது சொல்லிட்டு தொடர வர்றேன். ஓ கூத்து ஹூபி பலத்திக்கின்னாங்க, பிறந்த ஊர்ல உனக்கு ரிசுக்கு கிடைச்சிட்டா நீ சொர்க்கவாசினா. பிறந்த ஊர்ல ரிசுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதனால வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் அதை வச்சு காலி பண்ணிட்டு வந்துட வேண்டாம், அது நடக்கட்டும். பிறந்த ஊரில் ரிசுக்கும் பாக்கியம். அந்த செய்தியை நான் படிச்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டேன், எனக்கு ரிசுக்கு ஊர்ல வைன்னு கேட்டேன். அல்லாஹ் கருணை காட்டினான். இன்றைக்கு நான் பிறந்த ஊரிலேயே இமாமாக, பிறந்த ஊரிலேயே முதரிசாக, இன்னைக்கு பிரின்சிபாலாக, இன்னொரு பக்கம் பிறந்த ஊரில் நிறைய பேருக்கு கண்ணியம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய கருணை, இன்னைக்கு எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 10,000 பிள்ளைகளுக்கு நான் பேர் வைத்திருக்கிறேன். 10,000 ஆண் பெண்களுக்கு நிக்கா செய்து வைத்திருக்கிறேன். இதில் என்ன பெரிய விஷயம், நான் இமாம் அல்ல அந்த மொஹல்லாவுக்கு. அந்த மொஹல்லாவில் என்னுடைய மாணவர் இமாமா இருப்பார். அந்த மொஹல்லாவில் நடக்கிற நிக்காகவையும்
அந்த மஹல்லாவில் பிறந்த பிள்ளைகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேர் வைக்கிறது நம்மகிட்ட தேட்டு வாங்கிட்டு வைப்பாங்க. அவன் கொடுத்த கண்ணியம். நான் ஒன்றை தான் சொல்ல வருகிறேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பிறந்த ஊரில் உனக்கு ரிசுக்கு அல்லாஹ் பரப்பி போட்டுட்டானா நீ சொர்க்கவாசிங்கிறாங்க. அதில் என்ன ரகசியத்தை கொண்டு சொன்னார்களோ அதற்குள் நான் இங்கே ஆழம் காணவெல்லாம் விரும்பவில்லை. நீங்கள் துவாவில் இப்படியும் வச்சுக்க. நிறைய பேர் இன்னைக்கு ஊர்லலாம் பிழைக்க முடியாது, வெளியூரில் போனால் தான் பிழைக்கலாம், வெளிநாட்டில் போனால் தான் பிழைக்கலாம் நினைக்கிறாங்க பாருங்க. அது அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை. வெளிநாட்டுக்கு கொஞ்சம் போகணும் வரணுமே தவிர வாழ்வும் வாழ்வாதாரமும் ஊரோடு அமைந்தால் அந்த ஊரே பல ஃபேக்டரிகள் உருவாகிவிடும், பல நிறுவனங்கள் உருவாகிவிடும். நாம் எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு வெளியில போனதுனால ஊர் அப்படியே இருக்கிறது. இந்த ஊர் ஒரு பெரிய மிகப்பெரிய நகரமாக கூட மாறலாம். எப்போது இந்த ஊரில் பிறந்தவர்கள் இந்த ஊருக்காகவே உழைத்து விடுவீர்களையா? அப்படி ஒவ்வொரு கிராமமும் அதை நோக்கமாக கொண்டு கூட உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்களோ. நான் சொன்னேன் ஒரு செய்தியை, இன்னும் சில மணி துளிகளில் முடிப்பேன். சையதுனா முஹம்மது இப்னு நஸ்ருல் மரூசி தன் செய்தியை இப்படி முடிக்கிறார். நான் கப்பல் கவிழ்த்த போது கீழே போனவர்களில் நான் இல்லை, நான் மேலே வந்துட்டேன். நான் மேலே வந்ததல்ல, என் தொடர்பில் இருந்த என் அடிமையும் வந்தார். அதான் நல்லவங்களுடைய தொடர்பு. கரை ஒதுங்கினோம், ஒரு தீவுல போய் உட்கார்ந்துட்டோம். அந்த தீவுல மனிதர்களே இல்லை. வழிமாறுகள் எங்கே போனாலும் மனிதர்களே இல்லாவிட்டாலும் அவர்களோடு அல்லாஹ் எப்போதும் இருக்கிறார். தீவுல போய் உட்கார்ந்துட்டேன். எனக்கு தாகம் வந்துச்சு. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், அல்லாஹ் எல்லாத்தையும் கடலில் அடிச்சிட்டு நம்மளை இந்த தீவுல கொண்டு உட்கார வச்சு மூத்தாக்க போறான். தாகம் தாங்காம என் அடிமையின் மடியில் படுத்து நான் கலிமா சொன்னேன். அல்லாவின் தர்பாரை பார்த்தேன். சொர்க்கம் என் கண்முன்னால் தெரியுமா? தெரிந்தால் மௌத்து வந்து விட்டது என்று உணர்ந்தேன். அந்த நேரம் தாகத்திற்கு முடிவில்லாத தாகத்தை நான் அடைந்து கொண்டிருக்க என் அடிமை பெண்ணின் மடியில் படுத்து கலிமாவையும் குர்ஆனையும் என் கண்முன்னால் கொண்டு வர உத்தம நபியை பார்க்கும் உணர்வுக்கு நான் போக அந்த நேரம் என் பக்கத்தில் ஒருவர் பூஜாவை கொண்டு வந்து என்னை உசுப்பினார். எழுந்திரி என்றார், எழுந்திரித்தேன். தண்ணீரை கொடுத்தார், குடி என்றார், குடித்தேன். சுப்ஹானல்லாஹ், அந்த தண்ணீர் போல் என் வாழ்க்கையில் எப்போதும் குடித்ததில்லை. அது தண்ணீரா அல்லது அது வேறு வகையான பானமா? அத்தனை சுவை. ஆச்சரியம் என்ன தெரியுமா? என் தாகம் தணிந்தது என்று நான் நிறுத்த முடியுமா? என் பசியும் தீர்ந்தது. தாகம் தணிந்தது, பசியும் தீர்ந்தது. அடுத்த நிமிடம் பூஜாவை நான் நிறைவுபடுத்துகிறேன். அந்த தண்ணீரை போல் நான் குடித்ததும் இல்லை. என் தாகத்தை மாத்திரமா தணித்தது, என் பசியை போக்கியது. நான் வியந்து போய் எழுந்திரித்து அவரை கையை பிடிக்க முனைந்தேன். வந்தவரே காணாமல் போனார். அவர் யாரென்றும் தெரியவில்லை. வந்தார், நின்றார், தந்தார், விடைபெற்றார். என் கண் முன்னால் அவரை பார்க்கவில்லை. என் மௌத்து வரைக்கும் அவர் முகம் என் கண்ணில் இருந்தது. ஆனால் அவரை காணவே நசீபு கிடைக்கவில்லை. அல்லாஹ்வின் நினைவில் இதயம் தூய்மையானால் என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு சொல்லி முடிக்கிறேன். இங்கே வழிமார்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தன்னை பரிசுத்தமாக்கி விட்டார்கள். பரிசுத்தமாக்கும் போது அல்லாஹ் இங்கே குடியேறுகிறான். அவன் இருக்கும் இடமாக நமது கல்வி மாறி போகிறது. நிம்மதி பெறுகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். கெட்டதையெல்லாம் கொடுக்கிறான். இக்கட்டான நிலையில் அகப்பட்டு கொண்டால், சோதனையில் மாட்டிக்கொண்டால் அவனே உதவி செய்கிறான். அந்த கடலிலும் காப்பாற்றினான். தீவில் உட்கார்ந்தவருக்கு தாகத்தில் மரணம் வரும்போது தண்ணீரை கொடுத்து ஹயாத்தாக்கினான் அல்லாஹ். எனவே இதயத்தை தூய்மையாக்குவோம், பரிசுத்தமாக்குவோம், அழுக்குகளை நீக்குவோம். பெருமை, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி போன்ற ஆபாச எண்ணங்களை எல்லாம் அழித்து விடுவோம். அல்லாஹ்வின் அன்பில் நடைந்தால் நாமும் வழி என்ற பட்டியலில் அல்லாஹ் சேர தோல்வி செய்வான். சோதனைகளில் இருந்து பாதுகாப்பான், கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பான். விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பும் இஷ்கும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில்
பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை தருவானாக. சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்குடைய நிர்பந்தம் கட்டாயமாக வரணும்.